பாலிவுட்டின் உச்ச நட்சத்திரங்களில் ஒருத்தராகிய அமீர் கானுடைய நடிப்பில் சித்தாரே ஜமீன் பர் திரைப்படம் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஜூன் 20ஆம் தேதி வெளியாக இருக்கு. தமிழில் கல்யாண சமையல் சாதம் அப்படின்ற திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் RS பிரசன்னா இந்த படத்தை இயக்கியிருக்காரு. லால் சிங் சத்தா திரைப்படத்தினுடைய தோல்வி ஏற்படுத்திய மன உளைச்சல் காரணமாக இந்த படத்திலிருந்து முதல்ல விலக முடிவு செஞ்சிருந்தார் ஆமீர் கான். அதன் பிறகு இந்த படத்தை ஹிந்தியில் ஃபர்ஹான் அக்தரையும் தமிழில் சிவகார்த்திகேயனையும் வைத்து எடுக்க முடிவு செஞ்சிருந்தாரு. அது பத்தின எக்ஸ்க்ளூசிவான விஷயத்தை ஆமீர் கான் சமீபத்திய ஒரு பேட்டி ஒன்றில் ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, லால் சிங் சத்தா திரைப்படத்திற்கு பிறகு நான் மனமுடைந்து போனேன். ஏனெனில் நான் அந்த படத்தை மிகவும் விரும்பினேன். இப்போதும் நான் அதை விரும்புகிறேன். அது மிகவும் அழகான படம் என்று நினைக்கிறேன். ஆனால் பெரும்பாலான பார்வையாளர்களுக்கு அது பிடிக்கவில்லை. அதனால் எனக்கு மிகவும் மனவேதனையாக இருந்தது. நான் பிரசன்னாவை அழைத்து நான் மனச்சோர்வில் இருப்பதாகவும் வேலை செய்ய முடியாது என்றும் கூறினேன். நான் ஒரு உணர்ச்சி வசப்பட்டவன். அதனால் ஒரு படத்தில் வேலை செய்வது எனக்கு கடினமாக இருந்திருக்கும். நான் அப்பொழுது அழுது கொண்டிருந்தேன். வீட்டை விட்டு வெளியே கூட செல்ல விரும்பவில்லை. அதனால் வேறு ஒருவரை வைத்து படத்தை எடுக்குமாறு அவரிடம் கேட்டேன். அவர் என்னை புரிந்து கொண்டதால் என்னை கட்டாயப்படுத்த விரும்பவில்லை. அவர் என்னை தயாரிப்பாளராக இருக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் படத்தில் ஃபர்ஹான் அக்தர் மற்றும் சிவகார்த்திகேயனை இறுதி செய்தார். அதன் பிறகு திடீரென எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. நான் ஏன் இந்த படத்தை செய்யவில்லை? இது மிகவும் நல்ல ஸ்கிரிப்ட். இதை விட்டுவிட நான் என்ன பைத்தியமாகி விட்டேனா? ஆனால் நான் அவர்களிடம் எதுவும் சொல்ல முடியவில்லை. ஒரு வாரம் கழித்து எல்லாம் முடிவான பிறகு நான் இறுதியாக என் உணர்வுகளை ஒப்புக்கொண்டேன். ஆனால் பிரசன்னாவிடம் எந்த நடவடிக்கையும் எதிர்பார்க்கவில்லை என்று கூறினேன். அவர், இது உங்களுடைய படம், நீங்கள் தான் இதை செய்ய வேண்டும். நீங்கள் என்னை இயக்குனராக மறுக்க முடியாது. ஏனெனில் நீங்கள் என் முதல் தேர்வு. 2 ஆண்டுகளாக நான் உங்களுடன் இருக்கிறேன். எனவே இதை செய்யாதீர்கள் அப்படின்னு என்று சொன்னார். நான் ஒரு தடுமாற்றத்தில் இருந்தேன். ஏனெனில் ஃபர்ஹானும் இந்த கதையை கேட்டு மிகவும் உற்சாகமாக இருந்தார். மேலும் இதை வித்தியாசமாக செய்ய விரும்பினார். இறுதியாக நான் ஃபர்ஹான் அக்தர் மற்றும் சிவகார்த்திகேயனிடம் பேசினேன். நான் அவர்களிடம் நேர்மையாக இருந்தேன். அவங்களும் நான் சொன்னதை ஒத்துக்கிட்டாங்க. ஃபர்ஹான் நிச்சயமாக இந்த விஷயத்தில் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாரு. அவர் என்கிட்ட, நான் இந்த கதாபாத்திரத்தை ரொம்பவே விரும்புகிறேன், ஆனால் நீங்கள் தான் இதை செய்யணும், ஏன்னா நீங்கள் தான் முதல் தேர்வு அப்படின்னு சொன்னார். அவர் மிகவும் இனிமையாகவும் ஆதரவாகவும் இருந்தார். அதே போல் தமிழில் சிவகார்த்திகேயனை வச்சு பண்ணுறதா இருந்துச்சு. அவரையும் வச்சு பண்ண முடியல, நானே பண்ணுறதா முடிவு எடுத்ததுனால ஏன் மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க, நீங்கள் இந்த படத்தை செய்யுங்க, இது உங்களுடைய படம் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். இருவருமே மிகவும் இனிமையாகவும் ஆதரவாகவும் இருந்தாங்க. அதன் பிறகு தான் நான் இறுதியாக இந்த படத்துக்கு திரும்பினேன் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் முதல்ல நடிக்கிறதா அந்த ஃபர்ஹான் அக்தருக்கும் தமிழில் முதல்ல நடிக்கிறதா அந்த சிவகார்த்திகேயனுக்கும் ஆமீர் கான் மனமுவந்து அந்த இன்டர்வியூவில் சாரி கேட்டிருக்காரு.